அதிகமாக எல்லாரும் விரும்பி பார்த்தது அவருடைய உடை அலங்காரங்கள் தான். அதே மாதிரி மதுரையில் எம்ஜிஆர் படங்கள் பார்க்குறதுனா அவளுக்கு ஈஸி கிடையாது. நாங்கள்லாம் முதல் நாள் ராத்திரியே போய் தியேட்டர் வாசலில் படுத்து மறுநாள் காலையில் 7 மணிக்கு ஆச்சு தான் படம் பார்ப்போம். அப்படி பார்க்கலன்னா அன்றைக்கி தூக்கமே வராது, தலை வெடிச்ச மாதிரி இருக்கும். ஒன்று மதுரையில் பார்க்க நினைப்போம், இல்லை வெளியூராவது போய் முதல் காட்சி பார்த்தோன்னு நாங்கள் நினைப்போம். சென்னைக்கு நடிக்கணும்னு வந்தேன்னா எப்படியாவது மதிப்புக்குரிய எம்ஜிஆர் அவர்களை பார்க்கணும்னு நான் நிறைய ஆசைப்பட்டேன். எத்தனை தடவை முயற்சி பண்ணேன். ஆனால் அது எனக்கு நடக்கலை. ரொம்ப வருத்தமாகவும் இருந்தது, வேதனையாகவும் இருந்தது. அதற்கு பிறகு எனக்கு என் தாயை போல இருக்கும் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுடைய பழக்கம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அந்த பழக்கம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னா, என்னுடைய கல்யாணத்துக்கு அவங்களால வர முடியல. வீட்டுக்கு வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பலமுறை என் மனைவியோட பேசுவாங்க. எனக்கு முதல் பையன் பிரபாகரன் பிறந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. அவங்க அமெரிக்கா போயிட்டு வரும்பொழுதெல்லாம் எனக்கும் என் மனைவிக்கும் என் பையனுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. ரெண்டாவது பையன் பிறக்கும் பொழுதும் அதே மாதிரி வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. ஞாபகார்த்தமாக பொருளும் கொடுத்துட்டு போனாங்க. இதையெல்லாம் நான் பார்க்கும் பொழுது எனக்கு மறைந்த மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களே நேரில் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியும் எனக்கு வேண்டியதை அவர் கொடுக்குற மாதிரியுமே எனக்குள்ள நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். ஜானகி அம்மார் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, தம்பி உன்னுடைய உழவன் படத்தை அடிக்கடி தலைவர் போட்டு பார்ப்பாரு, அடிக்கடி ரசிப்பார், என் படத்தை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவார். இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் நடிகங்கிற டிகிரி வாங்குறதுக்கு எம்ஜிஆர் படம் பாடமாக அமையுதுன்னா அது மிகையாக. என்ன நீங்கள் ஒரு முன்னணி கதாநாயகனை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த சினிமா துறைக்கு வர்றதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்குலாம் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் முதல்ல சென்னைக்கு வந்து நானும் எனது நண்பன் இப்ராஹிமும் இந்த ரூமில் தான் தங்கணும். இதை நான் இப்போ வெறும் ரூமாக நினைக்கிறதில்ல, ஒரு கோயிலாக நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ரூமில் இருந்து தான் என்னுடைய சினிமா துறை, அதாவது இந்த கலைப்பயணத்தை ஆரம்பித்தேன். அப்போ டீனர்லேருந்து கோடம்பாக்கம் போகிறதுனா பஸ்ஸுக்கு 25 பைசா கொடுத்தா போதும், போய் இறங்கிடணும். இப்போ இப்ராஹிம் என்கிட்ட சொல்லுவான், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு. அப்போ என்கிட்ட அவ்வளோ பணம் இருக்காது. நான் வசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் எங்கள் வீட்டில் சினிமாவுக்கு நீ நடிக்க போகக்கூடாதுங்க. அப்படி சினிமாவுக்கு நீ நடிக்க போகிறதா இருந்தால் நீ மதுரைக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க எதுவுமே பணம் அனுப்புறதில்லை. இருக்கிற பணத்துலையும் என்னுடைய நண்பர்கள் தயவுனாலும் தான் இந்த சென்னையில் நான் வந்து தங்குறேன். அப்போ ஒரு 50 பைசா முதல்ல எடுத்து போட்டு வச்சுக்கிறேன் பையில். நல்லா டீக்கார்ட் ட்ரெஸ் பண்ணி பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா மூஞ்சி கொஞ்சம் பவுடர்லாம் அடிச்சுட்டு சரி டீ நகர்லேருந்து பஸ் ஏறி கோடம்பாக்கத்தில் போய் இறங்குவோம். இறங்கி அங்கே இருக்கிற சினிமா கம்பெனிகள் நிறையா இருக்குது, எல்லாம் சுற்றி பார்த்துட்டு மத்தியானம் 1 மணி ஆகும். முடிச்சுட்டு நான் கோடம்பாக்கத்துலேருந்து டீ நகர் வரைக்கும் நான் நடந்தே வருவேன். நடந்து வர்றதுக்குள்ளே என் நண்பன் இப்ராஹிம் என்ன பண்ணுவான், அப்போ கேரியர் சாப்பாடு வந்து ஒரு 6 ரூபா. 6 ரூபானாலே அப்போ ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். அப்போ ஒரு கேரியர் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் எனக்காக வச்சுருந்துருப்பாங்க. வச்சுருந்தாலும் அந்த கேரியர் சாப்பாடு ஏன் நாங்கள் மொத்தமாக எடுக்கிறோன்னா அதிகமாக சாப்பிடணுங்கிறதுக்காக இல்லை, அந்த சாப்பாடை